சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்ப்ப காலம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் முழுமை அடைகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு பெண் கருவரும் பொழுது, தாயாகும் பொழுது தான் முழுமை அடைகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு புனிதமான காலமாக பார்க்கப்படுது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில். ஆனால் அதை விட புனிதமாக இன்னொருத்தருக்கு அது கருதப்படணும். அது நம்ம கருதுறது கிடையாது. அது என்னென்னா, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு, இல்லையா? ஸோ அங்கே ஃபார்மேஷன் ப்ராசஸ் நடக்குது, உருவாகிற விஷயம் நடக்குது. ஸோ மிக மிக புனிதமான காலம் கர்ப்ப காலம் குழந்தைக்கு. இந்த கர்ப்ப காலம் நமக்கு தெரிஞ்சு ஒன்று, எல்லாருக்கும் தெரியாத 2 கர்ப்ப காலம் இருக்குது, தெரியாத 2 கர்ப்பம் இருக்குது. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த தாயின் கர்ப்பம். இன்னொரு விஷயம், நீங்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. அதாவது முதலாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுடைய வீடியோவில் முதல் வீடியோவே இது தான் பார்க்குறீங்க. கர்ப்பிணியாகி அந்த கர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சிக்க வந்து இதை பார்க்குறீங்கன்னா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்கள் காமத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான டைம், அந்த கரு கலைஞ்சிடக்கூடும். அதனால் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக காமம் இருக்கக்கூடாது முதல் 3 மாதம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, அது இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது, அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாத பிரச்சனை வந்து நிறைய இடத்துல இருக்குது, இல்லையா? ஸோ அதனால் அந்த 3 மாதம் ட்ராவல் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க, நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஸோ அந்த முதல் 3 மாதத்தை சார்ந்த தாய்மார்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது புரியுமே. அதாவது கரெக்டாக அந்த 3 மாதம் என்ன பண்ணக்கூடாதோ அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த ஞானம் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் சொன்னேன் இது நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நாங்கள் சொல்ல போகிறது புரிகிறதுக்கே அந்த 3 மாதம் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும். சரி, குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். அடுத்தது 3 மாதம் கழித்து காமம் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டாக்டர் அட்வைஸ் கேட்டு வச்சுக்கலாம் அப்படின்வாங்க. அதுலேயும் அந்த 9 மாதம் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவானது. அப்போ மனைவி ஓகே சொன்னால் மட்டும் காமத்தில் வச்சுக்கலாம், இல்லாட்டினா அது ரொம்ப ரிஸ்கான டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட்டு இது சொன்னதெல்லாம் சயின்ஸ், டாக்டர்ஸ் சொன்னது. ஆனால் இப்போ அதே டாக்டர்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற அந்த சாத்தியம் ரொம்ப அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமமே வேண்டான்னு அர்த்தம். ஒரு பக்கம் காமத்தில் விழுங்கன்னு சொன்னதும் அவங்க தான், இன்னொரு பக்கம் காமமே வேண்டாம் கர்ப்பகாலம் ஃபுல்லாகவே அப்படி. ஏன்னா சயின்ஸு ஒரு ஆங்கிளில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கும், ஆராய்ச்சி பண்ணும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது ரெண்டுமே இடிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? இது எப்படின்னா, டெய்லியும் வாக்கிங் போகணும், டெய்லியும் ஓடணும் அப்படின்னு சொல்கிற டாக்டரு கால் முட்டி தேஞ்சு போய் டாக்டர் சரி இனிமேல்ட்டுலாம் ரொம்பலாம் ஓடலாம் செய்யாதீங்க, நடக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம், பொறுமையாக நடங்க அப்படின்வாங்க. இதை முதல்ல நான் அப்படி தானே இருந்தேன், நீங்கள் சொல்லி தானே ஓடி இப்படி தேஞ்சுது. அந்த மாதிரி தான் இது. சரி, இப்போ ஏன்னா உண்மையிலே வந்து அவங்களுக்கு பலவிதமான உடல் மாற்றங்கள் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்குவாங்க கர்ப்பிணி பெண்களை. சரி, இந்த கர்ப்பம் பற்றி நிறைய செய்திகள் இருக்குது. இன்னொரு கர்ப்பம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, குழந்தை
பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். ஒரு ஒரு சில மாதம் பிறந்து சில மாதம் ஆன குழந்தையே யாரோ சைனாவிலோ ஏதோ ஒரு நாட்டில் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி அதோடு விட்டாங்களா? இப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஏதாவது கற்றுக் கொடுக்க முடியுமா? இதுக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு உதாரணம் வேறு எடுத்துக்கிறாங்க. அபிமன்யு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே கிரகிச்சிக்கிட்டாரு. சக்கர வியூகத்துக்குள்ளே எப்படி என்ட்ராகிறதுன்னு கற்றுக்கிட்டாரு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது? கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து காட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையிலே குழந்தை கேட்குமா கேட்காதா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஸோ இப்போ அதில் குறிப்பிடப்படுற விஷயத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ஆன்மீக ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றா கலந்தது தான் பிரச்சனை. அதனால் என்ன ஆச்சுன்னா, அதாவது ஆன்மீகத்திலேருந்து அறிவியலுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் ஆன்மீகத்தை அறிவியல்னு சொல்லி ஆன்மீக ரகசியமே என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க. எதாக இருந்தாலும் கோயில் கோபுரம் இப்படி இருக்குதா, மேலேருந்து அப்படியே வைப்ரேஷனை இழுத்து உள்ளே ஓடுது, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. பிரபஞ்ச சக்தி அப்படியே எடுத்துகிட்டு வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த கோபுர ரகசியம்லாம் நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ கர்ப்பம் பற்றிய ரகசியம் தான் பார்க்குறோம். இன்னொரு கர்ப்பம் இருக்குது. என்ன கர்ப்பம்? ஆக்சுவலாக நிறைய கர்ப்பம் இருக்குது இல்லையா? 3 சொன்னேன், 4 இருக்குது. ஆக்சுவலாக 3 தான். 4வதாக இருக்கிறது வந்து இந்த 3 கர்ப்பத்துடைய நினைவு. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து புனிதமானவள்னு போற்றப்படுறதுக்கு காரணமே குழந்தையை பெற்றெடுக்கிறது தான். அது இல்லைனாலே முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ கோயிலும் கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அது இருட்டாக இருக்கும், அதுக்குள்ளே தான் சாமி இருக்கும். ஸோ ஏன் கோயில் கர்ப்பம் இருட்டாக இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற கோபுரம் அப்படியே அங்கேருந்து சக்தியை இறக்கி விடுது. இருட்டாக இருந்தால் தான் அந்த சக்தியை பிடிச்சி வச்சு அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் இருக்கிற கர்ப்பத்துக்கும் நாம் சொல்ல போகிற அடுத்த 2 கர்ப்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. உண்மையிலே தாயின் கர்ப்பத்தில் என்ன நடக்குது? அந்த குழந்தை வளருது, இந்த பூமிக்கு வந்து அது செயல்படுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்குது இல்லையா? அது தாயின் கர்ப்பத்தில் வளர்ந்தாலும் சரி, கோழி முட்டைக்குள்ளே வளர்ந்தாலும் சரி. ஸோ வளர்ந்து தன்னை தயார்படுத்திக்குது. அந்த நேரத்தில் பாதியிலே வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ சயின்ஸ் டெக்னாலஜி வச்சு ஏதோ ஓரளவுக்கு ஒப்பேற்றுறாங்க. பட் இருந்தாலும் பெரும்பாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்தால் தான், இல்லாட்டினா கஷ்டம். சரி, இப்போ உண்மையிலே கோயில் கர்ப்பத்தில், அதாவது கர்ப்ப கிரகம் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல விளக்கு ஏற்றாத உண்மையான காரணம் என்னென்னா, வெளி உலகத்துக்கு குழந்தை வெளி உலகத்துடைய வெளிச்சத்தில் அது படலை இல்லையா? அது உள்ளே இருக்குது. ஸோ அதுக்காக தான் அங்கே இருட்டாகவே காட்டுறாங்க. அதாவது தாயின் கருவறையைத்தான் அது குறிக்குது. ஸோ தாயின் கருவறையில் வெளிச்சம் இருக்காது இல்லையா? ஸோ அதை தான் குறிக்குது. சரி, இப்போ இங்கே டெவலப் ஆகுது தாயின், அதாவது ஒரு பெண்ணின் கருவறையில் குழந்தை வளருது. கோயில் கருவறையில் என்ன வளருது இல்லையா? இதோடைய நினைவு அதுனா வளரணுமே, அங்கே எதுவும் வளர்கிற மாதிரி தெரியலையே இல்லையா? ஸோ அதனால் அந்த கோயில் கருவறை தாயின் கருவறையும் ஸ்லைட்டாக குறித்தாலும் இனி சொல்ல போகிற 2 கருவறையில் குறிப்பாக இன்னொரு கருவறையை குறிக்குது. ஸோ அந்த கருவறையை நான் கடைசியில் சொல்கிறேன். இன்னொரு கருவறை பார்ப்போம். என்ன அந்த கருவறை அப்படின்னா, உடம்பு வளர்கிற இடம்தான் தாயின் கருவறை. ஆனால் இன்னொரு கருவறை இருக்குது. அந்த கருவறையில் எதுவுமே வளராது, ஆனால் உயிர் இருக்கும். அதை கரெக்டாக சொல்லணும், கோயில் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் வளருது, இன்னொரு கருவறையில் உயிர் இருக்கும், அப்படியே இருக்கும், அது வளராது, எதுவுமே அது எந்த விதமான மாற்றமும் இருக்காது.
ஃப்ரீசருக்குள்ளே ஒரு பொருளை வைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். எது? உயிர். பார்த்திங்கன்னா கோயில் கோபுரத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் வந்து தானியங்கள் வச்சுருப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மாற்றுவாங்க இல்லையா? ஸோ அந்த தானியம் அப்படியே இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படியே இருக்கும் நம்மளுடைய உயிர் ஒரு இடத்துல. அங்கேருந்து தான் இந்த பூமிக்கே வருது. இந்த பூமிக்கு வரும்பொழுது அந்த உயிர் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த உடம்புல புருவ மத்தியில் இருக்கும். அதனால தான் இங்கே நட்சத்திரம் வைக்கிறோம். சரி, இங்கே பொட்டு வைக்கிறோம். அது புருவ மத்தியில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஷேப்பில் ஒரு பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த உயிர் சேர்த்து வைக்கிற பாதுகாப்பாக வச்சிருக்கிற ஒரு இடம், அதையும் கருவறைன்னு சொல்லலாம். ஸோ அது இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மளுடைய உயிர் நட்சத்திரம் மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அது இருக்கிற இடம் தான் இது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கருவறை மாதிரி தான் இருக்குது இல்லை? சரி. ஸோ இப்படி ஒரு மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்கும். குட்டி குட்டி புள்ளியாக இருக்குல்ல, இது ஃபுல்லாக நம்மளுடைய உயிர், அதாவது ஆத்மா. உயிரை தான் ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கடவுளே இங்கே தான் இருக்கிறார். அவரும் ஒரு ஆத்மா தான், ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கு பாருங்க. அவருடைய பேர் சிவன். இவரைத்தான் முஸ்லீம்கள் அல்லான்றாங்க, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். சரி, அப்போ பாருங்க, கடவுளோட நாம் இருக்கிற இடம் கருவறை. இது ஆக்சுவலாக பரந்தாமம் பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதோடைய நினைவாக கூட அந்த கருவறை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூலவதனம், அதாவது நம்மளுடைய மூலம். மூலம்னா என்ன? ஆரம்பம், ஆரிஜின். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டம் ஆடுறோமே பிறந்து இந்த பூமியில், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்னா இங்கே இருந்தோம், அமைதியாக இருந்தோம். எதுவுமே தெரியாது, இருக்குமா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி தானே கோயிலில் சாமி இருக்குது. போய் கேட்குறாங்களே, உனக்கு கண் இருக்குதா, நீ இருக்கியா இல்லையா? அப்படி தான் இருக்கும் எல்லாமே. சரி, எல்லா ஆத்மாவும், ஏன் கடவுளே அப்படி தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார். இது ஒரு கருவறை. சரி, அடுத்த கருவறை அது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து பூமிக்கு முதல்ல வருது, வந்து தாயின் கருவறையில் பிரவேசிக்குது. எப்போ பிரவேசிக்கும்னா தாயுடைய 4வது மாதத்தில் தான் ஆத்மா பிரவேசிக்கும். அது வரைக்கும் இருக்கிறது வெறும் பிண்டம், அதாவது உயிரற்ற உடல். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அதை சொன்னால் அமங்கலமாக இருக்குதுன்னாங்க, அதனால் அந்த வேர்டு சொல்லலை. சரி, உயிர் இல்லாத உடல் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ தாயுடைய அங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். இதில் போகிற உணவு அதுக்கு போகுது அப்படி. சரி, அதனால தான் முதல் 3 மாதம் எந்த அசைவுமே இருக்குது. அதுக்கப்புறம்தான் ஆத்மா வரும், வந்தப்புறம்தான் அசைவு காட்டும். ஸோ அது சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஞானத்துக்கு முன்னாடி அதை பார்ப்போம். என்ன அப்படின்னா, உள்ளே வந்த உடனே கை கால் அசையுது இல்லையா? அது உண்மையிலே என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறது வந்து எப்போதைக்கும் உண்மை இல்லை, இப்போதைக்கு உண்மை. இப்போதைக்கு தாயின் கர்ப்பத்தில் ஆத்மா வருது அப்படின்னா எதுக்கு வருதுன்னா, தண்டனையை அனுபவிக்க வருது. பயங்கரமாக தண்டனை அனுபவிக்கும். என்ன தண்டனை? அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் ஆட்டம் போட்டிருக்கோம்ல, அந்த தண்டனையை அனுபவிக்கும். இதில் காமெடி பாருங்களா, குழந்தை உள்ளேயே வரல, ஆத்மா வரவே இல்லை, அப்போல்லாம் காமத்தில் ஈடுபடுறதில்ல. வந்ததுக்கப்புறம் தான் காமத்தில் ஈடுபட சொல்லுது சயின்ஸ். ஏன்? தண்டனை கொடுக்க தான். ஏன்னா உள்ளே இருக்கிறது உயிர். இதுக்கு முன்னாடி தாத்தாவா பாட்டியாக இருந்தது, அதுக்கு தெரியும். உள்ளே இருந்தால் சொல்கிறாங்களே, அதில் அபிமன்யு உள்ளே இருந்து கேட்டான்ட்டு, உண்மையிலே ஆத்மாவுக்கு எல்லாமே தெரியும் உள்ளே இருக்கிறது. ஆனால் அது ஜெயில், அதால் எதுவுமே அசைய முடியாமல் இப்படி இருக்கும். உடல் வராட்டினா கூட அங்கே அதுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்த முகத்தில் இந்த மாதிரி காம கழிவுகளை வாரி அடித்தா இதை விட பெரிய தண்டனை ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஸோ அதுவும் ஒரு தண்டனை. அதுக்காக தான் சயின்ஸ் மூலமாக கொடுக்குது இந்த தண்டனை. சரி, இப்போ பார்ப்போம். ஆனால் இது வந்து இப்போ மட்டும்தான் உண்மைன்னு சொன்னேன். முதலாக வரும்போது உண்மை இல்லை. ஏன்னா மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வருது தூய்மையாக.
அங்கே தண்டனை கிடையாது. அதனால் அங்கே எப்படி திரும்ப இருக்கும், குழந்தை ஹாயாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற யாரும் காமத்தில் ஈடுபட மாட்டாங்க. உள்ளேயும் அதுக்கு தண்டனை இருக்காது, காமத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. ஆக்சுவலாக காமம்னா என்னென்னே தெரியாது முதல் 2500 வருஷத்துக்கு இந்த பூமியில். ஏன்னா அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்த 2500 வருஷம் தான் இந்த பூமி நரகமாகுது. கடைசி 100 வருஷம் தான் இறைவனே இந்த பூமிக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை வச்சு தான் இப்போ இதெல்லாம் சொல்கிறோம். கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிக தாத்தா உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொல்கிறார், 5000 வருஷம் முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, அப்போ நீங்கள் தேவதையாக இருந்தீங்க. அப்போ நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். மழை பெய்யினா பெய்யும், நின்னா நிற்கும். எப்படி அந்த சக்தி இருந்துச்சுன்னா இயற்கையாகவே உங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். இறைவனுக்கு ஈக்குவலான சக்தி இருக்கும். ஏன்னா நம்ம அவருடைய குழந்தைகள். அதனால தான் அவரை பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அவரும் ஒரு ஆத்மா, கடவுளும் ஒரு ஆத்மா. அதனால தான் அவரை பரமாத்மான்னு இந்துக்கள் சொல்கிறோம். ஸோ அதான் பரமசிவன். அந்த பரமன்ற வேர்டு ஃபுல்லாக பாருங்கள், இவருக்கு தான் வருது. சரி, முதலாக வரும்பொழுது ஆத்மா பயங்கர சக்தி இருக்கும். அதனால் அது எது நினச்சாலும் நடக்கும். மழை பெய்னா பெய்யும், நின்னா நிற்கும். காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது சொர்க்கத்தில். அதனால தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும். எப்போ, அதாவது 2500 வருஷம் அப்படி இருக்கும். 2500 வருஷம் கழித்து தான் காமம், கோபம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆத்மா தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும். இப்போ சுத்தமாக சக்தி இல்லை. ஸோ அப்போ இங்கே எப்படி குழந்தை பிறக்கும்? கல்யாணம்லாம் ஆகும் இல்லையா? இந்து தெய்வங்கள், நம்ம இந்து தெய்வம்னு சொல்கிறவங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க, வேறு யாரும் இல்லை, நாம தான் இருந்தோம். இப்போ நம்மன்றதே மறந்து நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன் கோயில் கட்டி கும்பிட்றோன்னா அவ்வளவு தூய்மையாக இருந்தாங்க. அந்த தூய்மைக்கு தான் மரியாதை. எந்த மதத்தில் வேணாலும் பாருங்களா, தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை இருக்கும் இல்லையா? அது இயேசு கிறிஸ்துவாகட்டும், ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இங்கே தான் வேதங்கள் எழுதுகிறாங்க, இங்கே மதங்கள்லாம் இருக்காது. இவங்க பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அந்த ஒரு தர்மம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களே இங்கே வரும்போது இந்துன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா தேவதைகளுக்கு காமன் என்னன்னு தெரியாது. எப்போ காமன் தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் தேவதைகள் சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற தர்மங்கள் வருது, எல்லாமே வருது. காமத்தில் விழுந்தாலே என்ன ஆகும்னா கண்டிப்பாக துக்கம் வரும், வந்தே தீரணும். ஏன்னா அந்த கர்ப்ப காலத்தில், அதாவது இந்த உலகம் என்ன பண்ணா, இது வந்து இறைவனுடைய உலகம்னு சொல்லலாம். இறைவன் இங்கே இருக்க மாட்டார், ஆனால் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. இது சாத்தானுடைய உலகம். ஏன்னா இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் சாத்தான், மாயா, ராவணன் இப்படிலாம் சொல்கிறது. அங்கே என்ன நடக்கும்னா நல்லதெல்லாம் கெட்டதாகும், கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி காட்டுவாங்க. இப்போ பாருங்களா, இறந்தாங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அது. இந்துக்கள் டான்ஸ் ஆடுவாங்க. இறந்தப்போ பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க. உண்மையிலே இறக்கிறது நல்லதா கெட்டதா? அந்த ஆத்மா தப்பிச்சு போச்சு இல்லையா? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இப்படி தான் இறக்கும். ஸோ தப்பிச்சு போச்சு, இன்னொரு குழந்தையாக பிறக்க போயிருக்கு, சந்தோஷமான விஷயம்னு கொண்டாடுறாங்க. இது ஆக்சுவலாக சொர்க்கத்தில் இருந்த பழக்கம், இப்போ வரைக்கும் அது தொடருது. இப்போ நரகத்தில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அதிகமாக அதிகமாக துக்கமும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ தான் இறைவனை தேடுறோம். எப்படி திடீர்னு இறைவனை தேடுறோம்? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சயின்ஸ்லாம் வந்து அப்போ வந்து இடி இடிச்சுதான் மனுஷனுக்கு பயம் வந்துடுச்சான், உடனே கடவுளை கண்டுபிடிச்சிட்டானோ. எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. ஏன் இப்போயும் தான் நாஸ்திகனுங்க இருக்காங்க, இப்போலாம் இடி இடிக்கலையா? இல்லை, நம்மளும் அப்படி நம்பிட்டோம். ஏன்னா சயின்ஸ் அப்படி நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுதான் அங்கே அந்த அபிமன்யுவுக்கு கர்ப்பத்தில் சொன்னது பிற்காலத்தில் ஞாபகம் வருது பாருங்கள். ஆனால் ஒன்று யோசிச்சுப்பாங்க, கர்ப்பத்தில் அவனுக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் அவனை வளர்க்குறதே. எப்போ வேணாலும் கேட்டிருக்கலாமே, சக்கர விகிதத்துலேருந்து எப்படி வெளில வருது? என்ன நடக்கும்னா, அந்த கிருஷ்ணருடைய தங்கச்சி பையன்தான் அபிமன்யு. ஸோ தங்கச்சி கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு, சுபத்திரை கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது ஒரு நாள் சக்கர வியூகத்துக்குள்ளே எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு போர் அடித்து தூங்கிட்டாங்க. ஆனால் உள்ளே இருந்து அபிமன்யு கேட்குது, ஆத்மா கேட்குது. ஆனால் அவர் தங்கச்சி தூங்கிட்டாருன்ட்டு அவர் பாட்டு கூப்பிட்டு போயிட்டார்.
ஆனால் உள்ளே உட்காந்து கேட்டிருக்குது, ஆனால் அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கிற ஆத்மா நடுவில் கேட்டிருக்க வேண்டியதானே. கிருஷ்ணர் தான் வளர்க்குறாரு பிறந்ததுக்கப்புறம். கேட்டிருக்கலாம்ல, எப்பவுமே கேட்கல. அதுக்கப்புறம் போருக்கு போகும்போது இது ஞாபகம் இருக்குது, உள்ளே போயிட்டார், ஆனால் வெளில வர தெரியல, ஏன்னா அதை கேட்கல அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இறைவனை பற்றி ஒரு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நாம் கேட்டோம், வெளியில் வந்தோடனே மறந்துட்டோம். ஸோ அதுதான் 3வது கர்ப்பம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கர்ப்பம். அந்த கர்ப்பத்தினால தான் கோயில் கர்ப்பத்துக்கே மரியாதை. அப்போ அது என்ன மாதிரி கர்ப்பம்னு யோசிச்சு பாருங்க. அந்த கர்ப்பத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இறைவனா என்னன்னு தெரியும், நம்ம உயிர் ஆத்மான்னு தெரியும், அது இங்கே இருக்குதுன்னு தெரியும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எந்த மதத்துலையும் இல்லையே, எந்த மதத்துலையும் ஆத்மான்னு, ஆனால் ஆத்மா எங்கே இருக்குதுன்னு தெரியாது, மறுபிறவி அதை பற்றியே தெரியாது. எப்படி இந்தியர்கள் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்க இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் இதை கண்டுபிடிக்கிறான், அதை கண்டுபிடிக்கிறான். அப்போ இந்தியனுக்கு மட்டும் இது எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா இங்கே அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இறைவனே வந்து இந்த ரகசியத்தை சொன்னார். நடுவில் மறந்துட்டோம், திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு. இங்கே ஏன் வந்துச்சு? துக்கம் தலை விரிச்சாடுது. இது அதாவது எப்படின்னா, நான் பேச ஆரம்பிக்கும்போது இவ்வளோ விஷயத்தோடு பேச ஆரம்பிக்கல, மனசில் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கல. ஆனால் இப்போ அப்படியே இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், இந்த இதையும் சொல்லுன்ட்டு. அதனால தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணர் சொல்கிறாரு தூங்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னாரா இல்லையா அது தெரியாது, தூங்கிட்டாங்க, அதான் மேட்ரு. ஸோ அதே மாதிரி இங்கே இறைவன் சொல்கிறாரு, அங்கே பாருங்க, அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறது தெரியுது, வெளில வர தெரியாது. அந்த மாதிரி இங்கே இறைவன் சொல்கிறார், சக்கர வியூகமே இதுதான். எது துக்கத்தை கொடுக்குற எல்லாமே சக்கர வியூகம் தான். எங்கேயோ நடக்கிற மகாபாரதம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, அப்பா அம்மாவால், மனைவியால், கணவனால், குழந்தையால், ஸ்கூல் பசங்களுக்கு வாத்தியாரால், மேல் அதிகாரியால், எல்லாமே சக்கர வியூகம்தான். இந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போக தெரியுது, வெளியில் வரதான்னு தெரியல. ஸோ ஏன்னா இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு, இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் துக்கத்துக்கு காரணம் இல்லையா? ஸோ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். ஆனால் வெளியில் வர்றது காமம் கோபம் இதெல்லாம் தெரிஞ்சது, உள்ளே போயிட்டோம். பட்டு அது தப்பு, அது கூட ஓரளவுக்கு தெரியுது. கோபம் பற்று அகங்காரம் தப்புன்னு ஓரளவுக்கு தெரியும், பேராசை அகங்காரம். பட் பற்று காமம் தப்புன்னு தெரியல யாருக்கும் இல்லையா? பாசம் வைக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன ஆகுனா, நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய மதங்கள் வருது, நிறைய வேதங்கள் வருது. இது இல்லாமல் நிறைய பேர் மதத்தை உருவாக்குறதுக்காக வராங்க, அவங்களுக்கு இறை தூதர்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன வழி அவங்களையே நிம்மதிப்படுத்தலை இல்லையா? பாருங்க, மதத்தை உருவாக்க வந்தவங்களெல்லாம் பிடிச்சி சிலுவையில் அறையிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, எல்லாருமே துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க, யாருக்குமே வழி தெரியல. ஸோ இப்படியே துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் வந்து சொல்கிறார், இதிலிருந்து விடுவிக்க, துக்கத்திலேருந்து உங்களை காப்பாற்ற வரார் இறைவன் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தில் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்காத காரணம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்ன தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, சொர்க்கத்தில் என்ன ஆகுனா, நீங்கள் உடலில் இருந்தாலும் உடல்ன்ற உணர்வு இருக்காது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்வு இருக்கும். பூர்வ மத்தியில் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்ற உணர்வு இருக்கும். எதிர பார்த்து பேசுகிறவங்களும் அவங்களும் ஒரு ஆத்மா அப்படின்னு பார்த்து பேசுவீங்க. அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். அதாவது எப்படி காருக்குள்ளே டிரைவர் இருக்கிறாரு, காரை ஓட்டுறவர் அவர் தான் இல்லையா? காரு ஓடுதுன்றதுக்காக ஸோ ஆத்மா அதாவது டிரைவர் யாரோ அவர்கிட்ட தான் நம்ம பேசுவோம் இல்லையா? காரு அது இஷ்டத்துக்கு போனால் கூட அது இஷ்டத்துக்கு போகல, உள்ள ஒருத்தர் போடுற ஆர்டர் படி தான் அது நடக்குது அந்த கார். ஸோ இயக்கிறவர் யார்? உள்ளே இருக்கிற டிரைவர், அவர் அவருடைய சீட்டில் தான் இருப்பார். அதே மாதிரி இந்த உடம்புன்ற காரை இயக்கக்கூடிய டிரைவர் ஆத்மா
புருவமத்தின்ற சீட்டில் உட்காந்துட்ருக்கார் அப்படின்ற எண்ணத்தோட புருவமத்தி பார்த்து தான் பேசுவாங்க. அது ஆத்மான்ற உணர்வு இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் எதிர இருக்கிறவங்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் உண்மையில் அவங்க ஒரு சின்ன புள்ளி அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அதனால் சரீர கவர்ச்சியில் மாட்ட மாட்டாங்க, அதனால் காமத்தில் சிக்க மாட்டாங்க, அப்படின்னாலே எதுவுமே சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் மூலமாக கல்யாணம் நடக்கும். எண்ணத்தின் சக்தியின் மூலமாக கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கருவுருவாள். ஸோ காமமே இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தை துக்கத்தையும் அனுபவிக்காது. ஏன்னா அங்கே பாவம் செய்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே பரிசுத்தமான ஆத்மாக்கள் தான் இருக்கும் மேலே. ஸோ அங்கேருந்து இங்கே வருது. சரி, இப்போ இந்த ரகசியத்தை சொல்கிறார். நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, நான் ஆத்மான்றதை மறந்துடும். முதல் 2500 வருஷம் கழித்து இது நரகமாகும்போது இது ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கிறோம். அப்போ தான் உடல் கவர்ச்சிக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிறோம். துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு எந்த மதமும் தெளிவாக சொல்லலை. கீதையில் இருக்குது, பட் அதை எப்படி வெல்றது அப்படின்னு தெளிவாக சொல்லலை. சரி, அதை தான் இப்போ இறைவன் சிவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களை அழியக்கூடிய உடல் நினச்சதான் பிரச்சனை காரணம். நீங்கள் அழியக்கூடிய உடல் இல்லை, அழிவற்ற ஆத்மான்னு முதல்ல உங்களை உணருங்க. இந்த கலியுக இறுதியில் காமத்தை வென்றிட முடியுமா? இல்லை, இன்டர்நெட்டு, மக்கள் கலாச்சாரம் எல்லாமே கீழான நிலையில் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வெல்லணும், அதுதான் மெயின். ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு உண்மையிலே வென்றுட்டீங்களா அப்படின்னு உங்களாலே செக் பண்ண முடியும். காமமே இல்லாத, இப்போ சொர்க்கத்தில் காமம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது? ஏன்னா அங்கே யாருக்குமே இருக்காது. இங்கே எல்லாருமே காம நெருப்பில் விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் காம உணர்வு இல்லாமல் நீங்கள் தப்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே காமத்தில் தான் விழுந்து கிடக்குறாங்க. இதில் என்னென்னா, இங்கே சொர்க்கத்தில் முதல்ல பிறக்கிறவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஒன்ஸ் பிறகு எடுத்துட்டாலே மறுபடியும் வந்து தான் ஆகணும். அது ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே மனுஷனுங்க தான். என்ன ஆரம்பத்தில் வந்தவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, கொஞ்சம் பின்னாடி வரவங்க அதை விட கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இப்போ எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. இப்போ கிருஷ்ணர் உட்பட, கிருஷ்ணர் தான் நம்பர் 1 மகான் ஆத்மா இந்த பூமியில் பிறந்தவங்கள. அவர் உட்பட எல்லாமே காமத்தில் அடிமையாகி கிடப்பாங்க கடைசி பிறவியில். இப்போ கடைசி 100 வருஷம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இதை வெல்ல சொல்கிறார். இதில் சிக்காத ஒரே ஒருத்தர் சிவன் தான். ஏன்னா அவர் தான் பிறக்கிறதே கிடையாது. அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நாம் பிறக்கிறோம், தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறோம், பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றது கிடையாது. ஸோ கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிக தாத்தா உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்க. ஏன்னா இறைவன் தான் எப்போவுமே சக்தி நிரம்பி இருக்கிறார். ஸோ சக்தி நிரம்பியவரை நினைக்க நினைக்க நம்மளும் ஆத்மாவுக்கு மீண்டும் சக்தி வரும். ஏன்னா காமத்தெல்லாம் விழும்போது என்னென்னா ஆத்மா தன்னுடைய சக்தி இழக்கும். அதனால தான் இப்போ காமத்தை விடணும்னு நினச்சாலும் முடியல. ஏன்னா உடம்பே காமத்தினால் வேறு உருவாகுது நரகத்தில். ஸோ இப்போ இறைவனை நினைக்கணும். ஸோ இறைவன் மட்டும்தான் காமத்தில் சிக்காதவர். அதனால தான் காம அக்னீஸ்வரன் சிவனுக்கு ஒரு பேர். ஸோ அவரை நினைக்கணும். மற்றபடி நீங்கள் யாரை நினச்சாலும் அவங்களே காமத்தில் வீழ்ந்து கிடக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகுறது இல்லையா? சரி, இது இப்போ கடைசி 100 வருஷம் இறைவன் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், இந்த 4, அதாவது இந்த 5000 வருட கால சுழற்சி இது. இதில் சிறப்பம்சம் என்னென்னா, இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நீங்கள் இதே நேரம் பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்க. இதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ நிறைய பேர் 5000 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாச்சா, வீடியோ கண்டுபிடிச்சாச்சான்னுவாங்க. என்னென்னா, இப்போ 2019 அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் 2019. அப்போ 2019 எல்லாம் கண்டுபிடிச்சா வச்சு தானே. ஸோ அதை யோசிக்க மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுக்குறது இறைவனுடைய ஞானம். சொந்தமாக யோசித்து சொல்லலை, ஏதோ மனுஷனுங்க ஏதோ புக்கை படிச்சுட்டு சொல்லலை, வேதங்களை படிச்சுட்டு சொல்லலை. கடவுள் நேரடியாக சொல்கிறார், இது தப்பாக வாய்ப்பே கிடையாது. மற்ற எல்லாமே தப்பாக தான் இருக்கும். ஏன்னா எழுதுனது அத்தனையும் மனிதர்கள் தான். சரி, இறைவன் நேரடியாக இப்போ சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ இறைவனை நினைக்கணும். நினைக்கிறதுக்கு முன்னாடி
நான் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது அப்படின்னு உணர்ந்து என்னுடைய அப்பா சிவத்தந்தை, இந்த இடம் ஆக்சுவலாக செம்பொன் நிறமாக இருக்கும், இந்த செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் இருக்காது, அதாவது செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை அன்பாக நினைக்கணும். என்ன பண்ணாருன்னே தெரியாமல் எப்படி அன்பாக நினைக்கிறது? எந்த மதத்துலையாவது இறைவனை அப்படியே அன்பானவராக காட்டுறாங்க. ஆனால் சொல்லுவாங்க இவங்க லவ், காட் இஸ் லவ், ஜீசஸ் இஸ் லவ்ன்ட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவார்? கடவுளை கொலை பண்ண சொல்லியிருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லா மதத்துலையுமே இருக்குது. அப்புறம் எப்படி கடவுளை நீங்கள் அன்பானவர்னு ஏற்றுக்குவீங்க இல்லையா? ஒரு மரம் காய் கொடுக்கலன்ட்டு ஜீசஸ் வந்து சபிச்சு விட்டுருவார். அப்புறம் எப்படி நீங்கள் அன்பானவர்னு ஏற்றுக்குவீங்க இல்லை? ஸோ வேதத்தில் அப்படி காட்டப்பட்டிருக்குது. ஆனால் உண்மை வேற. ஏன்னா எல்லா வேதங்களும், எல்லா மதத்தின் வேதங்களும் இந்த கடைசி 100 வருஷம் நடக்கிற விஷயத்தோடைய நினைவாக வெளிப்படுது. இங்கே நான் சொன்னல கடவுள் வெளிப்படுது, அதே மாதிரி இதுவும் வெளிப்படுது. சரி, இப்போ இந்த 5000 வருடன்றது ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதை சமமாக 4 யுகங்களாக பிரிக்கலாம். ஸோ இப்படி 4ஆக பிரிச்சிங்கன்னா 1250 வருடங்கள் வரும் ஒரு யுகமும். ஸோ முதல் யுகம் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நிறைய பேர் இதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குது? அதை தான் சொன்னேன், எந்த புக்லையும் எழுதாதது தான் ஆதாரமே இங்கே பேசுகிறது இறைவன்ட்டு இல்லையா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சில லட்சம் வருஷம், இது வேறு சில லட்சம் வருஷம். ஒரு இது இருந்துச்சுன்னா இப்போ இரவு பகல்னா சமமாக தான் இருக்கும் இல்லையா? இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம். யுகம் மட்டும் மாறியா வரும்? யோசித்து பார்க்கணும். ஸோ மனிதர்கள் உருவாக்குனது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை வெளிப்படுது. 4 யுகன்றது உண்மை, அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் ஒரு முக்கியமான யுகத்தை விட்டாச்சு. அது என்ன யுகம் தெரியுமா? கடைசி 100 வருஷம் மட்டும் ஒரு யுகம். அதாவது இந்த ஞானம் கிடைச்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த யுகம், கிடைக்காத அத்தனை பேருக்கும் இது கலியுகம் தான். சரி, இப்போ இந்த கடைசி 100 வருஷம் சங்கம யுகம்னு இறைவன் சொல்கிறார். அதாவது குழந்தைகளும் அப்பாவும் சந்திக்கிற யுகம். எந்த குழந்தை? ஆத்மான்ற குழந்தை, உடல் குழந்தை கிடையாது, ஆத்மான்ற குழந்தை. எப்படி தாயின் கர்ப்பத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான உடலுக்கு தேவையான உணவை தாய் கொடுக்குறா இல்லையா? தாயோடைய உடலில் இருந்து தானே போகுது அது. ஸோ தாயோடைய ரத்தத்தின் மூலமாக தான் அது வளருது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை. அதே மாதிரி இந்த கடைசி 100 வருஷத்தில் நம்முடைய தந்தைன்னு சொல்லலாம், தாயினும் சொல்லலாம் கடவுளை. அவர் கொடுக்குறாரு நமக்கு ஒன்று. ஆனால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், தாய் உயிரை உருவாக்கலை, உடம்பைத்தான் உருவாக்குறாங்க. உயிர் ஏற்கனவே இருக்குது, அது உள்ளே போகுது. அதே மாதிரி கடவுளும் உயிரை உருவாக்கலை, உடலையும் உருவாக்கலை. அப்போ என்ன உருவாக்குறார் கடவுள்? என்ன உருவாக்குறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நடக்குன்ட்டு. அப்போ சொர்க்கமாக இருந்த உலகம் இப்போ நரகம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் இதே தான் சொர்க்கமாகும். ஏன்னா நடந்ததே நடக்கணுமே. ஸோ சொர்க்கம் ஆக போகுது. சொர்க்கத்துக்கு நம்ம தயாராகணும். சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காமன்னா என்னன்னே தெரியாது. இங்கே கலியுகத்தில் இருக்கிறவங்க காமத்தை தவிர எதை பற்றியுமே நினைக்க தெரியாது. அப்புறம் எப்படி அங்கே போக முடியும்? ஏன்னா இதே ஆத்மா தான் போய் ஆகணும். ஆத்மா அழியாததுன்னு கீதையில் சொன்னது அர்த்தம் என்னன்னா இதுதான் போய் ஆகணும். ஆத்மா அழியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஆத்மா ஒன்று பண்ணலாம், தூய்மையாக்கலாம், அழுக்காக்கலாம். தூய்மையாக சொர்க்கத்தில் இருந்த ஆத்மா 5000 வருஷம் கழிச்சு அழுக்காயிடுச்சு. காமம், கோபம் இந்த மாதிரி அழுக்குனால நிரம்பிடுச்சு, பாவத்தினால நிரம்பிடுச்சு. இதுதான் பாவன்றது, இந்த 5 விகாரம். ஸோ இதை அழிக்கணும். அதுக்கு ஒரே வழி இறைவனை நினைக்கணும். நட்சத்திரம் மாதிரி நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா சிவத்தந்தை செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நினைக்க இந்த இடம் துடிக்கும். என்னன்னா இந்த பாவம் எரியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை நீங்கள் வெல்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆச்சரியமாக இருக்கும். அன்பாக நினைக்கணும்னு சொன்னால, எப்படி அன்பாக நினைக்கிறது? நம்மக்கிட்ட பேசினா தானே தெரியும் அவருடைய அன்பு. ஸோ இறைவன் பேசிகிட்டு இருக்கார். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க, முரளி அப்படின்ட்டு. ஸோ அதே முரளி நீங்கள் யூடியூப்பில் BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணால் வரும். இல்லாட்டினா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவோம். +91 98 946 71743. சரி, அது டைரக்டாக சிவனே நம்மக்கிட்ட பேசுகிறது. அந்த வயோதிக தாத்தா பிரம்மா வாய் வழியாக பேசுகிறார். இந்த ஞானத்தை கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இவ்வளோ அன்பான இறைவனையாக வேதத்தில் அவ்வளோ தப்பாக எழுதிட்டாங்க. நமக்கு கோபம் வரும். ஆனால் அவங்க திட்டுறதெல்லாம் நம்ம இன்னும் மகிமைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு வரும், கிருஷ்ணரை போய் வந்து பாடுறாங்களாம், பெண்களோட எடுத்தவனே. பெண்களோட எடுக்கிறது மகிமையாது, திட்டுறது. கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, அது வேறு விஷயம். சரி, அப்படியே கடவுள்னே வச்சா கூட
இல்லையா? ஸோ அப்படிலாம் சொர்க்கத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே நரகத்தில் தான் இதெல்லாம் எழுதுகிறாங்க. சரி, இந்த கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கொடுத்து எப்படி தாயின் கர்ப்பத்தில் வெளியில் அந்த உலகத்துக்கு அந்த ஆத்மா வந்து செயல்படுறதுக்கு தேவையான உடல் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுதோ, அது மாதிரி வர இருக்கிற சொர்க்கத்துக்கு தகுதி அடைய இறைவன் கொடுக்கிறாரு ஞானத்தை. இதுதான் வேதங்களில் ஞானப்பால் கொடுத்தாரு. ஓ, அப்படி ஒரு பால் இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஞானன்ற வார்த்தையே தெரியல, அவங்களுக்கு புரியல. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் ஞான ஸ்நானம் தண்ணியில் முக்குவாங்க. தண்ணியா ஞானம்? இல்லை. ஸோ ஞானத்தை அங்கே தண்ணியோட கம்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ இறைவன் இப்போ தான் ஞானத்தை கொடுக்குறாரு ஆத்மாவை. ஏன்னா சொர்க்கத்தில் காமமே இருக்காது. காமமே இல்லாத அளவுக்கு ஆத்மா சக்தி அடைய வைக்கிறார், இப்போ கொடுக்குறார். இது எப்போ நடக்குது? கடைசி 100 வருஷம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3வது கர்ப்பம் எது? இந்த 100 வருஷம் தான். இது பார்க்க முடியாது. இது ஒரு கர்ப்பம். இது கூட பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுவும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, அங்கே போகும்போது தான் நமக்கு உடம்பே இருக்காது, அப்புறம் எப்படி பார்ப்பீங்க? ஆனால் இது வந்து ஸ்பேஸ் கிடையாது, டைம். இந்த நேரம் நம்ம கர்ப்பகாலம். இப்போ தாயின் கர்ப்பத்தில் அபிமன்யுக்கு அந்த ஞானம் போகுதுன்றாங்களே, இறைவன் கொடுக்குற ஞானத்தை நாம் இப்போ கேட்குறோம். கர்ப்பத்தில் உட்காந்து கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் தான் நாராயணனா இருந்தேன்னா இப்போ சரவணனா இருக்கிறேன். நானே தான் நாராயணனா ஆக போகிறேன். ஆனால் இப்போ யாராவது என்னை நாராயணன் சொன்னால் ஒத்துக்குவாங்களா? மறைமுகமாக இருக்கிறேன். நீங்களும் தான். ஏன்னா நீங்களும் தேவதை இல்லாட்டினா இவ்வளோ நேரம் சத்தியமாக இந்த வீடியோ கேட்க மாட்டீங்க. என்னடா அது நம்ம எதுக்கோ வந்தோம், என்னமோ பேசிகிட்டு இருக்கிறான்ட்டு எப்பயோ எஸ்கேப் ஆகிட்டு இருப்பீங்க. ஆனால் இது நல்லா இருக்குதே அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா. ஏன்னா தேவதையாக இருந்தவங்க தான் மீண்டும் தேவதை ஆவாங்கன்னா, அந்த தேவதையாக இருந்த ஆத்மா இப்போ எல்லா மதத்துலேயும் இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் புரியும். பயங்கர ஆனந்தம் வரும். ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம். இப்போ கேட்குறோம். ஆனால் எல்லாருமே இறைவன் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் உடலையே மறந்து வெறும் ஆத்ம உணர்வுகளே வந்துட்டாங்களா அப்படின்னா எல்லாராலையும் வர முடியாது. இப்போ சொர்க்கத்தில் 33 கோடி மக்கள் தொகை. அதுவும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 9 லட்சம் தான். 9 லட்சத்துலேருந்து 33 கோடி வரைக்கும் ஆகுது. ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை 1000 கோடி. ஸோ சொர்க்கத்துக்கு வர்றதே 33 கோடி தான். அதுலேயும் ஆரம்பத்தில் வர்றது பார்த்திங்கன்னா 9 லட்சம் தான். இங்கே வந்து ராஜாராணி ஆச்சு. ஸோ ராஜாராணி, பெரிய பெரிய மகாராஜா மகாராணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜா ஸ்ரீ நாராயணன். அந்த பதவி பார்த்திங்கன்னா 8 பேர் தான் அடைகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அது என்னென்னா ரேங்க்கு. அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ராஜா வருவாங்க. ஸோ அந்த யாரும் பெரிய ராஜா ஆகுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8 நாராயணன் இருப்பாங்க. 8 லக்ஷ்மின்னு எல்லாருக்கும் தெரியும், அஷ்டலக்ஷ்மின்னு. அப்போ 8 லக்ஷ்மியை ஒருத்தனைவா கல்யாணம் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ 8 நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆதி நாராயணன் ஆதிலக்ஷ்மின்றாங்க. ஆதினாலே முதல். இப்போ முதல் நாராயணன் ஒருத்தன் தான் 2வது நாராயணன் இருப்பாங்களா? ஆனால் அதை நம்ம யோசிக்கல பாருங்க. ஸோ அந்தளவுக்கு ஆத்மா சக்தி இருந்துச்சு. அப்போ தான் இறைவன் வந்து இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ அந்த முதல் நாராயணன் தான் பயங்கர மகிமை. ஏன்னா சொர்க்கத்துடைய ஆரம்பத்திலே வரவங்க. அந்த நாராயணனுக்கு பிறக்கிறக்கு வந்து அடுத்த நாராயணன், அவங்களுக்கு பிறக்கிறது அடுத்த நாராயணன், அப்படி போகுது. 1ஆம் பல்லவன், 2ஆம் பல்லவன், அந்த மாதிரி. இந்த முதல் நாராயணன் தான் சொர்க்கத்தை முழுசாக அனுபவிக்கிறார். ஏன்னா ஆரம்பத்திலே வர்றாருல, அவருக்கு தானே எல்லா மகிமையும். அதனால தான் அவ்வளோ மகிமை நாராயணன் கோயிலில். ஸோ இப்போ நாம் தயாராகிட்டுருக்குறோம் இறைவன் ஞானத்தை. ஸோ யார் முழுசாக காமம், கோபம் எல்லாத்தையும் புத்தியிலிருந்து மறந்து, உடல்ன்றதே மறந்து தன்னை ஒளியாகவே அனுபவம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒளியாக பார்க்குறாங்களோ, அந்த நம்பர் 1 ஆத்மா தான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணன்னா பிறக்கும். ஸோ அது வேறு யாரும் இல்லை, இறைவன் இப்போ யாருக்கு இந்த ஞானத்தை யார் உடம்புல பூந்து சொல்கிறாரோ அந்த ஆத்மா தான் அங்கே நாராயணனாக பிறக்கும். கரெக்டாக சொல்லணும்னா நாராயணனாக இருந்த ஆத்மா தான் கடைசி ஜென்மத்தில் அப்படி பிரம்மாவாக மாறுது. ஏன்னா நடந்ததே தான் நடக்குது இல்லையா? ஸோ அதனால்தான் பெருமாள் கோயிலில் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கீழே படுத்துட்டுப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், மேலே பிரம்மா உட்காந்துட்ருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ மகாவிஷ்ணு ஆரம்பத்தில் இருக்கிறாரு, மறுபிறவை எடுத்து வந்து நரகத்தெல்லாம் வரும்போது நம்ம தான் தேவதைன்றதே மறந்துடும். அடுத்த பிறவிலே நம்ம நாராயணனாக இருந்தோன்றதை மறந்துடுவோம். ஸோ இங்கே வரும்போது நம்ம தேவதையாக இருந்தோன்றதே மறந்துடுவோம் நரகத்தில். கடைசியில் நம்ம நாராயணனே கும்பிட்டுருப்போம். அப்படின்னு அர்த்தம், அந்த நாராயணன்ற உணர்வு ஃபுல்லாக செத்து போச்சு.
ஸோ அதை தான் அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி படுத்துட்டு இருக்கும்போது, அப்படி செத்துட்டு இருக்கும்போது நீதான் நாராயணன் இறைவன் எழுப்புறாரு. எப்போ? பிரம்மா வாய் வழியா. ஸோ அப்போ பிரம்மாவையும் எழுப்புறாரு, நம்மளையும் எழுப்புறாரு. பிரம்மா வாய் வழியா. இந்த பிரம்மா வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். ஸோ கலியுகத்தில் கர்ப்பத்தில் பிறக்கிற பிராமணர்கள் கிடையாது. வேதத்தில் சொல்லுது பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள். ஸோ இந்த பிராமணர்களுடைய நினைவாக அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ அதான் எழுப்புறாரு. அதுதான் கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னை நான் தட்டி கடைசி நேரத்தில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன். அவங்க இன்னமும் சுடுகாட்டிலேருந்து எழுப்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகனால ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம், உடல் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஆத்மா மறந்துச்சு தான் யாருன்ட்டு. இறைவன் எழுப்புறாரு, நீ தான் நாராயணன். அதுதான். அதே இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா, பிரம்மா அப்படியே மேல் நோக்கி சிவனுடைய தலையை நோக்கி போவார், மகாவிஷ்ணு கீழே பண்ணி அவதாரம் எடுத்து கீழே போகிறார். அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டான். விஷ்ணுவாக பிறந்துட்டாலே அதுக்கப்புறம் இறங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ பிரம்மாவாகும்போது தான் ஏறும் கலை. அதாவது என்ன அர்த்தம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரிசுத்தமான நிலையை நாம் அடையிறோம். இப்போ தாயின் கர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, போகிற விந்து எல்லாமே குழந்தையாகி வர்றதில்லை. ஏதோ ஒன்று தான் வருது. கோடிக்கணக்கான விந்து போய் ஏதோ ஒன்று தான் கருத்தரிச்சு வெளில வருது. அதே மாதிரி தான் கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குது. ஸோ அந்த ஞானம் கிடைக்கிறவங்களையும் கூட கோடியில் ஒருத்தர் தான் ஸ்ரீநாராயணன் ஆகுறாங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம், ஆனால் முயற்சி பண்ணணும். அதுதான், முயற்சி பண்ணால் ஆகலாம். அலட்சியமாக இருந்தால், சந்தேகப்பட்டு இருந்தால், நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த கர்ப்பத்துக்கு தான் எல்லாமே. இந்த 100 வருஷம் தான் இந்த கர்ப்பம்னு சொல்கிறது. இந்த 100 வருஷத்துடைய இந்த 5000 வருஷத்தில் 100 வருஷம் சின்னதாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு மாதத்தை புனிதமாக வச்சுட்டாங்க எல்லா மதத்துலையும். புரட்டாசி மாதம் இந்து மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு ரமலான் மாதம், கிறிஸ்தவர்களுக்கு அந்த லெண்டு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபவாசம் இருப்பாங்க இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி 40 நாட்கள். சரி. ஸோ அது எல்லாமே நம்ம இல்லையா, அதில் கதைப்படி வேற ஏதோ வரும். ஆனால் உண்மையில் நீங்கள் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போ நம்ம விரதம் இருக்கிறோம். என்ன விரதம்? காமம், கோபம், பற்று, பேராசாங்கிறத தொடவே மாட்டேன்ட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருக்கலாம் இல்லையா? ஏழைங்களும் சாப்பிட மாட்டான், ரொம்ப பணம் பேய ஆலையிறோன்னா சாப்பிட மாட்டான். ஸோ அது பெரிய விஷயமே கிடையாது. இந்த 5 விகாரத்தை விடுறது தான் பெரிய விஷயம். இதனால தான் உலகத்துக்கே நன்மை இருக்குது. ஏன்னா நாம் தூய்மை ஆகிட்டோன்னா எப்படியும் இந்த கடைசி நேரத்தில் உலக அழிவு ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா, அப்போ தான் இந்த பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். ஆனால் அந்த டைம் ஆத்மா எல்லாமே மேலே போயிடும், மேலேருந்து மறுபடியும் கீழே வரும். இந்த பூமி சொர்க்கமானதுக்கப்புறம் சொர்க்கத்தில் பிறவி எடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ரகசியம். கோயிலில் போய் உனக்கு கண் இருக்குதா கேட்குறாங்கல்ல, அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. நீ என்ன சாமியா கல்லா அப்படி கேட்குறாங்க இல்லையா, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, இறைவன் சொல்றார், நடக்கிறது அனைத்தும் நன்மைக்கே. எல்லாரும் கர்மத்தின் விதிப்படி தான் நடக்குது இல்லையா? ஏதோ ஒரு ஜென்மத்தில் ராஜாவாக இருந்து ஊரில் இருக்கிற பொண்ணோடலாம் காமம் வச்சுக்கிட்டு இருந்தான்னா என்ன ஆகும்? இன்றைக்கி அவன் பொண்ணாக பிறப்பான், கேங் ரேப் நடக்கும். நம்ம ஐயோ தப்பு நடந்துச்சேன்னு நினைப்போம். தப்பு தான். ஆனால் அங்கே பாதிப்புக்கு உள்ளானவன் இதை விட பெரிய பொறுக்கியாக இருந்திருக்கிறான் ஒரு டைமில். ஸோ அந்த ஆத்மா ஜென்மத்துக்கு காமத்தையே நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இறைவன் கொடுக்குற தண்டனை. ஏற்கனவே கர்ப்பத்திலேயும் தண்டனை கிடைக்கும், அதையும் இல்லாமல் வெளியிலையும் வந்து அதுவும் குழந்தைக்கே இப்படி நடக்குதுன்னா அது என்ன மாதிரி பாவம் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் இது நடக்குது. இது இன்னும் போக போக மோசமாக நடக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் கடைசி நேரம். இப்போ யோசிச்சு பாருங்கள், பாலூட்டுற தாய்மாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க, கர்ப்பிணி பெண்ணையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி அலைவாங்க காமத்தினால. அதனால தான் காம மகாசத்ரு, அதை விட்டுடுங்கன்ற. ஸோ அந்த காமத்தை தற்காலிகமாவது விடும் பொழுது தான் இந்த ஞானம் உங்களுக்கே புரியும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்து வச்சவங்க கர்ப்பிணி பெண்ணாகி இந்த ஞானத்தை நீங்கள் கேட்குறதாக இருந்தால் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாமே. அவன் வினையை அவன் அனுபவிக்கிறான். நம்ம ஏன் தலையிடணும்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்க வேண்டியதான். இறைவன் நினைவில் மூழ்கி கிடக்கணும். ஏன்னா எல்லா ஆத்மாலையும் பாவம் இருக்குது. முதல்ல நம்ம ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை சரி பண்ணிங்க. உங்கள் ஆத்மாவுடைய பாவத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா மைண்டு எப்படி யோசிக்கும்? சுற்றி இருக்கிற இதெல்லாம் சாத்தானுடைய உலகம் தானே, எப்படி நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுன்னு தான் யோசிக்கும். ஐயோ நீ கவனம் தான், நாளைக்கு நமக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா போவீங்க. கடைசியில் பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களை தான் அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மாட்டிக்கும். அதுதான் சக்கர வியூகம். மாட்டிக்காதீங்க.
ஸோ சக்கர யுகத்திலேருந்து வெளில வர்றதுக்கான ரகசியம் என்ன? அர்ஜுனன் சொல்கிறார், எல்லாருக்கும் கிளை தெரியுது இலை தெரியுது. நாங்கள் அர்ஜுனன் என்ன சொல்லுவோம், எனக்கு அந்த புறாவுடைய கண்ணில் இருக்கிற அந்த கண் மணி அந்த புள்ளி தான் தெரியுது. அது எந்த புள்ளி? ஆத்மா. எவ்வளோ அழகான பொண்ணு வந்து பேசட்டும், உங்களுக்கு என்ன தெரியணும், அது ஒரு சின்ன புள்ளி. அந்த கிளைகள் இலைகள் தான் அந்த பொண்ணுடைய கண் உதடு எல்லாமே. புத்தி அங்கே போயிடக்கூடாது. ஆத்மா பேசுது, ஆத்மா பேசுது. இதே பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று பரமாத்மா சிவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க இந்த இடம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். வைப்ரேஷன், அந்த பொண்ணோ அல்லது பையனோ காம உணர்வில் பேசினா கூட நீங்கள் இறைவனை நினைக்க அந்த தூய்மையின் உணர்வு அவங்கள அப்படியே மாற்றிடும். ஸோ இந்த பயிற்சி நாம் இப்போ பண்ணுறோம். காமத்தை தூண்டக்கூடிய எல்லாமே இங்கே நடக்கும். இந்த டைமில் சும்மா கல் மாதிரி நீங்கள் இருக்கணும், சில மாதிரி இல்லையா? என்ன ஜடமணி, உனக்கு உணர்வே இல்லை. ஏன்னா நாங்கள் தெய்வமாக போகிறோம். எங்களை செதுக்கிறார் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்து எது இருந்தாலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே இல்லையா? ஏன்னா அந்த ஆத்மா தண்டனை அனுபவிச்சா தான் மேலே போகணும். ஏன்னா ஆத்மா தூய்மை ஆனால் தான் போகும். நம்ம இறைவனை நினச்சி தூய்மையாகி போயிடுறோம். அவங்க கடவுளே ஏற்றுக்க மாட்டாங்க, மற்ற மதத்தை சார்ந்தவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடி உத கொடுத்து தானே பண்ணணும். ஸோ எல்லாமே நடக்கும். நம்ம உண்மையில் அவங்களுக்கு நன்மை செய்யணும். இந்த ஞானத்தை கொடுத்து இறைவனை நினைக்க சொல்லுங்கள். இப்போ ஆத்மா தூய்மை ஆச்சுனாலும் அவ்வளோ பெரிய விபரீதம் நடக்காது. ஸோ அதில் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சு தான் வந்திருக்கோம். அதிக பாவத்தையே நம்ம தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம தானே ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறோம். இருந்தாலும் இப்போ இறைவனை பிடிச்சிட்டோம், தப்பிச்சிட்டோம். இறைவன் நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய பேருக்கு துக்கம் கொடுத்துருக்கேன்னா அவங்க துக்கம் கொடுக்க திருப்பி வருவாங்க என்கிட்ட. ஆனால் அதில் மயங்கி விழக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா இறைவன் நினைவுலேருந்து அந்த சக்தி. இப்போ உதாரணத்துக்கு ராஜாவாக இருந்திருக்கிறோம், நிறைய ராணி இந்த மாதிரி காமத்தில் விழுந்திருக்கிறோம். இப்போ எல்லாம் பழி வாங்குறதுக்காக வருவாங்க. பயங்கர அழகாலாம் இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் கம்பேர் பண்ணும்போது இப்போ அழகாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா மாயா அப்படி பண்ண வைக்கும். அதுதான் அங்கே ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா சூர்பனகை அழகி மாதிரி வந்து மயக்க வருவா அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தானுடைய விளையாட்டு அப்படின்ற நினைவோட வெறும் ஆத்மாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அதால் ஒன்றும் பண்ண முடியாது. பேச்சில் மயங்க மாட்டோம், எதுலேயும் மயங்க மாட்டோம். அப்போ தண்டனை கொடுக்க முடியாது, தப்பிச்சிடுவோம். ஸோ அதேமாதிரி நம்ம கொலை கூட பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில். ஸோ அவன் நம்மளை வெட்டுறதுக்கு வருவான். அப்போ அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், நம்மளை பார்த்தாலும் அவனுக்கு எரிச்சலாக வருது. இருந்தாலும் நம்ம அவனை பார்த்து எந்த விதமான எரிச்சலும் இல்லாமல் அன்பாக பேசணும்னா அவனே அறியாமல் அப்படியே சாந்தமாகிடுவான். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்தில் நல்லவங்க தானே. ஸோ அந்த நல்ல குணம் வெளிப்படும். ஆனால் இறைவனுடைய நினைவில் இல்லை அப்படின்னா அவனுடைய குணம் உங்களுக்கு வந்துடும். இங்கே ரெண்டு விஷயம் தான் நடக்கும். எதிர இருக்கிறவங்க குணம் உங்களுக்கு வருதா, இல்லை உங்கள் குணம் அவனுக்கு போதா? இல்லை சுடு தண்ணியில் ஜில்லுன்னு ஒன்றத்தை போட்டிங்கன்னா என்ன நடக்கும், அந்த பொருளும் சூடாயிடும். அப்படி இல்லைன்னா அந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருள் ரொம்ப பவராக இருந்துச்சுன்னா இந்த சுடு தண்ணியே என்ன ஆகிடும், ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஜில்லுன்னு இருக்கணும், என்ன ஆனாலும் குளிர்ச்சியாக இருக்கணும். குளிர்ச்சினா என்ன அர்த்தம், அமைதியாக இருக்கிறது. எல்லாம் அப்படியே சூடாக குதிப்பாங்க. சொல்லாங்களா, என்னடா காலில் சுடு தண்ணி குத்துற மாதிரி இந்த குதிக்கிறேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. காமத்தில் கோபத்தில் பற்று பேராசாங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க, இறைவன் நினைவில் இருங்க, தப்பிச்சிடுங்க. கல் மாதிரி அந்த சிலை முன்னாடி என்ன சொன்னாலும் அமைதியாக இருப்பாங்க. அது மாதிரி அமைதியாக இருந்து நீங்கள் சக்தியை மட்டும் கொடுங்க. நான் அமைதியாக இருக்கிற பற்றியா இதுதான் சக்தி நிரம்பிய நிலை. நீயும் இதே மாதிரி ஆகுன்னா மனசால் அந்த எண்ணத்தை மட்டும் கொடுப்போம். ஏன்னா அதுவும் ஆத்மா தானே. இறைவன் நினச்சி உங்களுடைய பூர்வ மத்தியிலேருந்து ஒரு ஒளி போகிற மாதிரி அந்த ஆத்மா அமைதியாகட்டும் அப்படின்ட்டு அந்த ஆத்மாவை மட்டும் பார்த்து சொல்லணும், சக்தியை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சி கடைசி நேரத்தில் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னும் பண்ண போகிறோம். ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு உலகழிவுலாம் வருது அப்படின்னா என்ன ஆகுனா உடம்புலேருந்து ஆத்மா வெளில வந்துடும், அவங்களும் வெளில வந்துடுவாங்க. அது பேயா அழிஞ்சோம், ஒருத்தன் உடம்புக்குள்ளேயே பூந்துக்கிட்டு காமம் இதெல்லாம் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூரும். ஸோ அதுதான் பைபிளில் 50 பிசாசு ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னது. அவங்களாம் நினச்சிட்டாங்க இயேசு காலத்தில் நினச்சின்னு. இயேசு காலத்துலாம் அவ்வளோ மோசம் கிடையாது, இப்போ நடக்கிறது தான் முன்கூட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி ஆகும் மற்ற ஆத்மாக்கள். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் உடலை விட்டு வந்துடுவாங்க, ஃபரிஸ்தாவாயிடும். ஃபரிஸ்தானா சூக்ஷ்ம தேவதை. சொர்க்கத்தில் வரவங்க தான் உண்மையான தேவதை. பட் அந்த தேவதை குணம் இருக்குது, ஆனால் தேவதை உடல் கிடைக்கல. ஏன்னா சொர்க்கம் வந்தப்புறம் தான் அது கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் ஒளி உடலில் இருந்துட்டு எல்லாருக்கும் சக்தி கொடுக்குற வேலை செய்வோம். இப்போ நாம் அந்த ஒளி உடல் வெள்ளையாக இருக்கும், அதன் மூலமாக சக்தி கொடுக்கறதோடைய நினைவு தான் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல்னாலே அப்படியே வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு பறந்து வர மாதிரி காட்டுறது. இதெல்லாம் கடைசி நேரத்தில் காட்சி கிடைக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி அற்புதமெல்லாம் நடக்க போகுது.
இப்போவே நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய நடக்கும். அப்போ புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு வெறித்தனமான கிறிஸ்டின் இருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்றாங்கன்னா என்ன ஆகுன்னா, நான் வந்து இயேசுவாக அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் நம்புவாங்க. ஸோ அப்போ என்னை திட்ட வரும்போது நான் அப்படியே இயேசு மாதிரி காட்சி கிடைக்கும். அதாவது நம்ம பண்ணுறது இல்லை, அது இறைவன் பண்ணுறது நம்மளை வச்சு. ஸோ அப்போ தான் அவங்க ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி ஒரு மகாவிஷ்ணு பக்தர் வரணும்னா, நீ எப்படி கிருஷ்ணரை கடவுள் இல்லைன்னு அப்படின்னு இஸ்கான் குரூப்லாம் இப்போயே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணராக நம்ம திரும்ப ஐயோ இவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ட்டு அப்போ ஒத்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் கடைசியில் நடக்கும், இப்போ நடக்காது. ஏன்னா அந்த காட்சி கிடைக்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது. ஞானம் எடுக்கணும். ஞானம் வந்து நிச்சய புத்தியினால் வரணும். அதுக்கு தான் இவ்வளோ விலாவரியாக நம்ம சொல்கிறோம். கடைசியில் என்ன ஆகுனா, கடவுள் வந்துட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியணும். எல்லா பக்தர்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும். ஸோ அதனால் இறைவன் காட்சி காட்டுவார். மற்றபடி யாருமே இங்கே பிறக்க மாட்டாங்க. கிருஷ்ணர்னா சத்தியுகத்தில் பிறப்பார், இயேசு கிறிஸ்துனா துவாபரகத்தில் பிறப்பார். ஸோ அவங்கவுங்க வர வேண்டிய டைமில் தான் வருவாங்க. மற்றதெல்லாம் காட்சி காட்டுறதான். காட்சி காட்டுற இடத்துல நிஜமால அங்கே யாரும் கிடையாது. அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய மன ஆசையை நிறைவேற்றுறது. அது அப்படி தான் இயேசு உயிர் தெழுந்தாருன்றாங்க இல்லையா. அவர் உயிர் தெழுவேன் 2-3 தடவை சொல்லிட்டார். அப்போ அவங்க எல்லாமே இதே நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பாவனையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு காட்சி. ஆனால் அங்கே உண்மையில் யாரும் உயிர் தெழலை. சரி, கர்ப்பிணி பெண்கள் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்குன்னா, உங்கள் வயிற்றில் இருக்கிறது சாதாரண குழந்தையாக இருக்காது, தேவாத்மாவாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஞானமே கிடைக்கிது இல்லையா? ஸோ நீங்கள் தயாராகணும். ஸோ இனி தயவுசெய்து காமத்தில் விழாதீங்க. ஸோ அது கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் கர்ப்பமாகறீங்கன்னா அநேகமாக கல்யாணம் ஆகியே கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உலகம் எந்த நேரம் வேணாலும் முடியுமே இல்லையா? ஸோ தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி டாக்டர் சொல்கிறதெல்லாம் எல்லாத்துலேயும் நம்பிடாதீங்க. தயவுசெய்து காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க எதை சொன்னாலும் நம்பாதீங்க. அது எல்லாமே நமக்கு தான் துக்கத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, சாமியை வான்னு கூப்பிடுறாங்க இல்லையா? சாமி கும்பிடுறாங்க. அப்போ அங்கே ஆக்சுவலாக கடவுள் சிவன் தான், பட் அவர் வந்துட்டார். பட் தேவதைகள் வரணுமே இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கல் மாதிரி இருந்தீங்கன்னா தான் வர முடியும். ஸோ அதுதான் வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மூலவரை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? ஸோ அதுவுமே இதோடைய நினைவு தான். ஏன்னா நம்ம வெளியில் வரப்போகிறோம். இப்போ நம்ம அடையாளம் தெரியாமல் இருக்கிறோம் இல்லையா? தாயின் கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை வளரும்போது தெரியாதுல்ல, எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்புறம் வெளில வந்தால் தான் தெரியும். அதேமாதிரி நம்ம கிருஷ்ணராக அல்லது ஏதோ ஒரு தேவதையாக பிறக்கும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வளர்ச்சி அடைகிறோம், அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ரகசியத்தை வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதா அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கு, நாஸ்திகர்களுக்கு. ஏன்னா எல்லாருமே அறியாமையில் இருக்கிறாங்க. அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியல, பாவம். சொல்லணும்ல, கடவுள் வந்துட்டார் சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். அதிர்ஷ்டம் இருந்தால் அதுவும் இருக்குது. அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா பார்க்கவே இல்லைன்னா, பார்த்தா புரியும், பார்க்கவே இல்லைன்னா. சரி, ஸோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரகசியத்தை இறைவன் எங்கள் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.